பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆயத்தத்தோடு அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட பாராட்டுகிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படிக்கு நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை துதிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜனுமாயிருக்கிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, தூதர்களினால் ஓயாது பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்தம் உள்ள பரமபிதாவே, மகிமையான பரிசுத்தமான இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அதிசயமான ஆண்டவருடைய கிரியைகளுக்காக, அனுதினமும் எங்களில் வெளிப்படுத்துகிற உம்முடைய அன்பிற்காக, கிறிஸ்துவின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற உம்முடைய கிருபையின் அளவிட முடியாத அருளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். கொரோனா வியாதி தொற்று எங்கள் மக்களை அதிகமாய் ஆட்படுத்தி கொண்டிருக்கிறதினால் ஆலயத்தில் இணைந்து உம்மை ஆராதிக்க முடியாத இந்த சூழலில் நாங்கள் இல்லங்களில் அமர்ந்து இந்த ஆராதனையில் பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காய் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வியாதிக்கு உட்பட்டிருக்கிற போது தம்முடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் நெருக்கடிகளோடு இருக்கிற போது உம்முடைய வார்த்தையினாலே அனுதினமும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அனுதினமும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எங்களுடைய பாதங்கள் செவ்வையான பாதையில் நடப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவர் வழிகாட்டியாயிருக்கிறேன். எங்களுக்கு முன்னும் பின்னும் வலது புறமும் இடது புறமும் எங்களை ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு காவல் புரிகிறேன். இத்தகைய அனைத்து உம்முடைய கிரியைகளுக்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையான நடத்துதல்களை நினைத்து இந்த ஆராதனையில் உம்மை துதித்து மகிழுகிற போது எங்கள் ஆண்டவர் எங்கள் உள்ளத்தின் வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்ளும் என்ற இடத்தில் ஜெபிக்கிற போது எங்களுடைய குறைவுகள் குற்றங்களை ஆண்டவர் பொறுத்தருளும் என்று எங்களுடைய தவறுக்காய் இடத்தில் மனம் வருந்துகிற போது எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். எங்களுடைய உள்ளத்தின் கிளேசங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். எங்களுடைய ஏக்கங்கள் ஆண்டவருடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய் அமையட்டும். குறைவுள்ள எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவுள்ள அனுபவத்தை ஆண்டவர் தாரும். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் யாவரும் இணைந்து 7வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். கீர்த்தனை பாடல் 7, ஆகமங்கள் புகழ். வேதா நமோ நமோ, வாகு தங்கு குரு நாதா நமோ நமோ. 7வது கீர்த்தனை பாடல்.
ஏக மந்திரமொரு குருமாத்தனோ யூத தந்திரமானே சீமானமோ இயேசுவென்ற திருநாமமோ இயேசுவென்ற திருநாமமோ நமோ இறையோனே. நம் யாவரும் இணைந்து 71வது சங்கீதத்தின் முதல் 12 வசனங்களை இணைந்து படிப்போம். 71ஆம் சங்கீதம் முதல் 12 வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் உற்பவித்து முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றில் இருந்தது என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறேன். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலம் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாயிராதையும், என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். நாம் இருக்கிற இடங்களிலே அமைதலாக ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய தவறுகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டு அவர் தரும் பாவ மன்னிப்பிற்காய் நாம் ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவானவர் காண்பித்திருக்கிற மாதிரியை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாய் காண்பிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற சீடர்களாகிய நாம் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை தரித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்திருப்போம் என்று சொன்னால் அந்த தவறை ஆண்டவர் மன்னிக்கும்படிக்கு ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையாக இது தவறு என்று ஒத்துக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அனுதினமும் நமக்கு பாதுகாவல்
இதை அறிந்திருக்கிற நாம் பல வேளைகளில் நெருக்கடிகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், அமைதல் இல்லாத சூழல் உருவாகின்ற போது ஆண்டவரை பேரில் வைத்திருந்த விசுவாசத்தில் குறைவுபட்டு ஆண்டவரோடு நம்மை ஐக்கியப்படுத்துகின்ற இறைவேண்டலிலும் திருமறை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் குறைவு வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை ஒரு சீர்தூக்கி தவறு என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மனம் வருந்துவோம். நம் அயலகத்தார் நம்மால் எந்த விதத்திலும் புண்படாதபடி சகோதர உறவோடு அன்பினை பகிர்ந்து பிறர் நலத்தில் நன்மையினை விரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இந்த உலகத்தில் நமக்கு கையளிக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒன்றுபட்டிருக்கிற உறவில் இணைய வேண்டிய நாம் நம்முடைய உறவை குறித்து கரிசனை குறைந்தவர்களாய் நம்முடைய உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்னும் எண்ணம் குறைந்தவர்களாய் பிறருடைய மனம் புண்படும்படி பேசின வார்த்தைகள், செயல்பட்ட விதங்கள், நாம் செய்த கிரியைகள் இவைகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் தவறு என்று நினைத்து நாம் மனம் வருத்துவோம். பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிற நாம் பிறருக்காய் ஜெபித்து வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த கொரோனா வியாதி தொற்று காலத்திலே நிறைவேற்ற வேண்டிய நல்ல பணிவிடைகள் நமக்கென்று வாய்ப்புகள் கிடைத்தும் அவைகளில் குறைவுபட்டவர்களாய் மருத்துவமனைகளிலும் இல்லத்திலும் சிகிச்சை பெறுகிற மக்களுக்காய் ஜெபிப்பதில் நாம் குறைவுபட்டிருப்போம் என்று சொன்னால் நம் ஆண்டவரிடத்திலே அவைகளை சொல்லி நாம் மனம் வருந்துவோம். நம்முடைய மனம் சொன்னபடி நடந்து நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற கற்பனைகளுக்கு விரோதமாய் சுயநல போக்குள்ளவர்களாய் செயல்பட்டிருப்போம் என்று சொன்னால் அதையும் நினைத்து மனம் வருந்தேன். 280வது ஞான பாடலின் 2வது சரணம், என் இஷ்டப்படி நடந்தேன் ஐயோ முன்னாளிலே, ஒத்தாசை தேடவில்லை இப்போதோ நடத்துமே, உல்லாசம் நாடினேன் திகிலிலும் வீம்பு கொண்டேன், அன்பாக மன்னியும் என்கின்ற பாடல் வரிகளில் என்னோடு இணைந்து பாடி தவறுகளுக்காய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பிற்காய் வேண்டுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவர், நாம் தவறு செய்தேன் என்ற தவறுகளை ஒத்துக்கொண்ட அனைவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து நமது வாழ்வு சீர்படுவதற்கான காலம், அதற்கு தேவையான பரிசுத்த ஆவியின் பலன், ஆண்டவரின் கிருபையின் அனுக்கிரகத்தை நிறைவாய் தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நம் தவறுகளை மன்னித்திருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய்
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவ்வளவு காலம் நம்மை நடத்தி வந்த எபனேசருடைய அன்பினை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இக்கட்டான காலம், உபத்திரவத்தின் காலம், வியாதியின் அகோரத்தின் காலம், நம்முடைய நாட்களை கடத்துவதற்கு கடினமான ஒரு சூழல்கள், இல்லத்தின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நெருக்கடிகள், பிள்ளைகளின் கல்வியில் கால தாமதமாகி நேர்த்தியாக கிடைக்க வேண்டிய கல்வி பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாழ்விற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வியாதி பெற்று கிடந்த போது ஆண்டவர் நம்முடைய வியாதிகளில் ஆரோக்கியம் கொடுத்தார். பலர் வியாதியோடு கவலையோடு இருந்த போது கிறிஸ்துவானவர்களுடைய கிருபையினாலே நம்முடைய குடும்பத்தின் மக்கள் ஆரோக்கியப்பட்டார்கள். நம் பலவீனத்தோடு இருந்த போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அன்பினுடைய மாட்சிமையினாலே நாம் சுகப்படுத்தப்பட்டோம். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பலவிதமான இன்னல்கள், குடும்பத்திற்குள் போராட்டங்கள், உறவுகளில் சிக்கல்கள், அமைதலற்ற இல்லத்தின் சூழ்நிலைகள், ஒரு நாள் இரவு அமைதலாய் தூங்க முடியுமா என்று சொல்லுகிற ஏக்க குரல்கள், இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அமைதலான நாட்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் மேன்மைக்காய், அனுதினமும் அதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்காய், ஆண்டவரோடு உறவாடுகிற போது கிறிஸ்துவானவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிக்கையிடும் விதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காய், வார்த்தையின் வல்லமைக்காய், வார்த்தையின் அதிகாரத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல நன்மைகளை செய்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி சங்கீதக்காரன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஜெபத்தை இணைந்து சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற ஜெபத்தை இணைந்து செபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த நாளிற்கென்று படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 26 வரை உள்ள வசனங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் துவங்கி 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேளுங்கள். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ,
எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள் என்பவைகள் படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் அமர்ந்தவாறே நம்முடைய துதி பாடலிலே நாம் தெரிந்த ஒரு பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத நன்மை கிருபைகள் காய் என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்கின்ற பாடலில் என்னோடு கூட இணைந்து நீங்கள் அருளுரையின் ஆயத்தத்திற்காய் பாடுபடி போது அழைக்கிறேன்.
விசுவாச சோதனை உறுதி செய்வார். என்னில் அடங்காத கிருபையினால் இன்று தாங்கும் தம் உயர்வே. இந்த இயேசுவின் நாமமே இன்று தாங்கும் தம் உயர்வே. இந்த இயேசுவின் நாமமே உறுதி செய்வார். அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் உயர்வே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் உயர்வே. இந்த இயேசுவின் நாமமே உறுதி செய்வார். அமர்ந்த இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகள், இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மக்களின் உள்ளத்தின் தியானங்கள் உம்முடைய திரு சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். கொரோனா நோய் தொற்றின் நிமித்தமாக ஆலயத்தில் இணைந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இல்லத்திலே அமர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்வதற்கு ஆண்டவர் இது போன்ற ஒரு வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனை நடத்துவதற்கு நாங்கள் முயற்சிகள் மேற்கொள்வதை ஆண்டவர் வாய்க்க செய்யும்படிக்கு உங்கள் அனைவருடைய ஜெபங்களிலும் இந்த பணிபடைகளை நீங்கள் நினைத்துக் கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலங்களில் நெருக்கடியான சூழல்கள் பல விதங்களில் நம்முடைய இல்லங்களில் அணுகுவதுண்டு. அனைத்து சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் இரட்சகராக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு சகல விதத்திலும் அமைதியில் உள்ள நாட்களையும் நம்முடைய நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்குரிய வாய்ப்புகளையும் சூழல்களையும் நமக்கு உருவாக்கி தருவார் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த நாளிலேயும் ஒரு சிறிய சிந்தனையை உங்கள் மத்தியிலே நான் அருளுரையாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பி எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களில் அடங்கி இருக்கக்கூடிய திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரோக்கியத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த நிகழ்வு நமக்கு பரிச்சயமான ஒரு நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, அதுவும் கலிலேயா யூதேயா நாடுகளிலும் எருசலேமின் நகரத்திலும் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது கிறிஸ்துவை பின்தொடர்ந்து பல கூட்டங்கள் வந்தார்கள். அவர்களில் குறிப்பாக
பரிசேயர், நியாய சாஸ்திரிகள் என்கின்ற யூத மார்க்க தலைவர்களும் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். ஒரு கூட்டம் கிறிஸ்துவினிடத்திலே அற்புதங்களை பெற வேண்டும், பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று வந்தார்கள். மற்றொரு கூட்டம் கிறிஸ்துவனுடைய போதனைகளிலும் அவருடைய அருட்பணிகளிலும் அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வந்தார்கள். இந்த இரண்டு கூட்டத்தினர் ஒன்றாக இருந்த ஒரு வீட்டுக்குள் ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு சில நண்பர்கள் இணைந்து இயேசு இருந்த அறையினுடைய மேற்கூரையை பிரித்து கிறிஸ்துவுக்கு முன்பதாக திமிர்வாதக்காரரை இறக்கினார்கள். இயேசு அவனை பார்த்த போது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல, பாவங்களை மன்னிப்பதற்கு கிறிஸ்துவுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று நியாய சாஸ்திரிகளும் பரிசேயரும் அவர்கள் கொந்தளிக்க, கிறிஸ்துவானவர் தான் கொடுத்த வார்த்தையை மறுபடியும் எடுக்காதபடி அந்த திமிர்வாதக்காரனுக்கு ஆரோக்கியம் கொடுத்தார். சபையினுடைய ஊழியத்திற்கு இந்த அற்புதம் அதிகமான ஒரு எடுத்துக்காட்டு. விசுவாசிகளினுடைய அருட்பணிகளுக்கு இந்த அற்புதம் ஒரு அழகிய எடுத்துக்காட்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அருட்பணிகளில் நாம் இணைய வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய அருட்பணியினாலே நாம் அனைவரும் தனித்தனியாக சந்திக்கப்பட வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். பல வேளைகளில் போராட்டங்கள் வருகிற போது இந்த அருட்பணிகளில் பங்கெடுப்பதற்கும் கிறிஸ்துவின் பேரில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கும் சற்று தளர்வுகள் வருவது உண்டு. இந்த கொரோனா வியாதி தொற்று காலங்களில் மக்களுக்குள் ஒரு சாரார் எப்படியாவது எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி அல்லல் பட்டு கூக்குரல் இடக்கூடிய ஒரு நிலை மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் உருவாகி இருக்கிறது. இந்த வேளைகளில் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று சொல்லி தங்களை பாதுகாப்பதற்கு வேண்டிய அனைத்து ஆயுதங்களும் செய்து இல்லங்களை பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசம் என்கின்ற அந்த ஒரு அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகள் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் எவ்வளவாக இருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களிடத்தில் எவ்வளவாக இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்கிற போது பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களிடத்தில் விசுவாசம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது வாழ்க்கையோடு உள்ள ஒரு போராட்டம், இது உயிரோடு உள்ள ஒரு போராட்டம். வாழ்ந்தா போதும், எப்படியாவது பிழைத்தா போதும், எப்படியாவது காப்பாற்றுங்க என்று சொல்லி இப்படி ஒரு புறம் இருக்கின்ற போது மற்றொரு புறத்திலே இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு ஆதாயம் பெற வேண்டும், பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், லாபத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய மற்றொரு கூட்டமும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசத்தினுடைய தரத்தை நாம் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆதி திருச்சபை 3 விதமான அருட்பணிகளை தங்கள் திருச்சபையில ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஒன்று, ரட்சிப்பினுடைய அனுபவம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இரண்டாவது, மக்களுக்கு என்று செய்யக்கூடிய பணிவிடைகள், டயக்கோனியா என்று சொல்லுவார்கள். மக்களுக்காய் நிறைவேற்ற வேண்டிய சர்வீஸ், சர்வ் த பீப்பிள். அந்த பணிவிடைகளை செய்வது ஆதி திருச்சபையில முக்கியமான பணியாக இருந்தது. மூன்றாவதாக, அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் அந்நியோன்யத்திலும் அப்பம்பிட்குதலிலும் ஜபத்திலும் தரித்திருந்தார்கள். ஒரு மனதினுடைய ஆவி, அதன் ஒரு மனதினுடைய சிந்தனை. ஒரு கிறிஸ்தவ திருச்சபையினுடைய ஊழியத்திலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான 3 அனுபவங்கள் ரட்சிப்பின் அனுபவங்கள். இரண்டாவது, அருட்பணியினுடைய அல்லது பணிவிடையினுடைய அனுபவங்கள். மூன்றாவது, ஐக்கியத்தினுடைய அனுபவங்கள். இந்த மூன்றும் ஒன்று சேர இருக்கிற போதுதான் விசுவாசத்தினுடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்த முடியாது. பல இடங்களிலே நான் மட்டும் பிழைச்சா போதும், அவனை எப்படியாவது கீழே தள்ளி விட்டுருங்க, எனக்கு எப்படியாவது ஒரு இடம் கொடுத்து விடுங்கள், எனக்கு எப்படியாவது மருத்துவம் பார்த்து விடுங்கள் என்று சொல்லி பிறர் நலத்திலே கரிசனை கொள்ளாதபடி தங்கள் பேரில் அதிகமாக நாட்டம் உள்ள மக்களும் இந்த நாட்களில் கூக்குரல் எழுப்பி கொண்டிருக்கிற போது சபையாக ஒரு சபைக்கு என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அறைகூவலை குறித்து தான் இன்று உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களிலே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களிலே விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் இருந்தார்கள்
இருப்பார்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். எல்லாரும் விசுவாசிகள். ஆனால் 3 பேர் கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலையும் கிறிஸ்துவுக்கு பின்பதாகவும் முக்கியஸ்தர்களாய் விசுவாச மாதிரிகளாய் காணப்பட்டார்கள். ஒன்று பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடனுடைய ஒரு விசுவாசம். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி தன்னுடைய நிர்பந்தத்தில் இருந்து கூக்குரலிட்ட அந்த பர்த்திமேயு குருடனுடைய விசுவாசம். இரண்டாவது, யோவானும் யோசேப்பும் ஆலயத்திற்கு செல்லுகிற போது உடவனாய் ஆலயத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி எட்டி பார்த்து, எங்களிடத்தில் உள்ளதை கொடுக்கிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொன்ன அந்த உடவனுடைய விசுவாசம். மூன்றாவது, சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது கள்வர்களில் ஒருவன் எனக்கு பரதேசியினுடைய வாழ்வை கொடும் என்று சொல்லி கேட்ட அந்த கள்வனுடைய திருடனுடைய ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்திலே இணைப்பாய் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டத்தினுடைய ஒரு விசுவாசம் தான் இந்த திருமறையில நாம் வாசிக்க கேட்ட ஒரு பகுதி. இந்த விசுவாசத்திலே 2 விதமான நிகழ்வுகள் இருக்கிறது. ஒன்று, சர்வாதிகார விசுவாச போக்குடைய நியாய சாஸ்திரிகள். மற்றொன்று, பணிவிடை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தில் விசுவாசிகள். சர்வாதிகார சிந்தனை விசுவாசத்திற்கு பொருத்தமானதா, இல்லை பணிவிடை செய்யக்கூடிய தன்மைகள் விசுவாசத்திற்கு பொருத்தமானதா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது, நான் ஏன் தெரியுமா இந்த உலகத்துல வந்தேன், பணி கொள்ளுவதற்காய் அல்ல, பணி செய்வதற்காய் நான் கடந்து வந்தேன். அதை பவுலானவர் விளக்குகிற போது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் விளக்குகிற போது, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமானதை பொருட்டாய் கொள்ளாமல் தம்மை தாமை வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து பணிவிடையினுடைய ஒரு மாதிரியை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த அந்த பின்பற்றின அந்த ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களும் பணிவிடையினுடைய விசுவாசத்தோடு வந்திருந்தார்கள். ஆனால் பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் சர்வாதிகார சிந்தனையோடு உள்ள ஒரு விசுவாசத்தில் வந்திருந்தார்கள். விசுவாசம் என்று சொன்னா ரொம்ப அதிகமாக நாம் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் சொல்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லி. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, செயலற்ற விசுவாசம் செத்தது என்று சொல்லி. விசுவாசத்தை எப்படி நாம் அறிக்கையிடுவது? ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. அது அடிப்படையில் நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம். நம்ம ஜெபிக்கிற போது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அது விசுவாசம். நேச்சுரலாக ஒரு காரியம் நடைபெறும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைப்பது வேறு. சூப்பர் நேச்சுரலாக ஒரு காரியம் நடைபெறும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைப்பது வேறு. இங்க கிறிஸ்துவின் இடத்துல வந்த இந்த இளைஞர்கள் கூட்டம் அல்லது அந்த ஒரு ஆண்கள் கூட்டம் எப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருந்தாங்க தெரியுமா? கடினங்களை ஏற்றுக்கொண்டு எப்படியாவது இவன் சுகம் பெற்று விட வேண்டும், கிறிஸ்துவால் சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி. பணிவிடை என்று சொல்வது என்ன? கடினங்களை ஏற்றுக்கொள்வது. பணிவிடை என்று சொல்வது என்ன? சிரமங்களை ஏற்றுக்கொள்வது. பணிவிடை என்று சொல்வது என்ன? நஷ்டங்களை ஏற்றுக்கொள்வது. சமீபத்தில் மதுரையில் ஒரு மருத்துவரானவர் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய மருத்துவமனை கட்டுவதற்காக 52 கோடி அவர் இன்வெஸ்ட் பண்ணினாராம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த கொரோனா காலங்களில் நான் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய சிகிச்சையிலிருந்து வரக்கூடிய லாபத்தில் எப்படியாவது அதை 52 கோடி பணத்தை நான் எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி மருத்துவத்துறை இப்படியாக ஒரு போக்கில் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடானது எப்படியாவது வரி வசூலித்து அதிகமாக பணத்தை நாட்டில் சேமித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு போக்கில் நாடானது போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் நம்முடைய மக்கள் அனைவரும் கடினங்களிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற போது ஒரு திருச்சபையினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? சடங்காச்சாரா ஒரு விசுவாசமா இல்லாதபடிக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு விசுவாச தன்மைகளோடு இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம். பணிவிடை என்று சொன்ன என்னையே இழந்து, என்னையே தாழ்த்தி, என்னையே அடிப்படை ஒப்புக் கொடுத்து, அதான் கிறிஸ்துவானவர் பண்ணினார். என்ன சிலுவையில் அறைகையா, நான் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்கிற போது நீங்க என்ன அடிக்கிறீங்க, என்ன அடித்துக் கொள்ளுங்கள், எனக்கு கவலை இல்லை, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பணிவிடை விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இரண்டாவதாக ஒரு வகையிலான ஒரு விசுவாசம், ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு விசுவாசம். இயேசு கிறிஸ்து நம்ம தீர்க்க தரிசனம் என்று சொன்ன உடனடியாக நாம என்ன நினைப்போம்னா, எதிர்காலத்தை குறித்து
கொடுத்து பிரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு தரிசனம் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் திருமுறை தீர்க்க தரிசனத்திற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் அது அல்ல. சவால்களை எதிர்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிவு தான் தீர்க்க தரிசன தன்மைகளில் ஒன்று. ஆமோஸ் தீர்க்க தரிசி அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் தீர்க்க தரிசி அப்படிங்கிறதுடைய பட்டியல் பட்ட பெற்றவர் கிடையாது. அதற்கு முன்பதாக எலிசா தீர்க்கதரிசியின் காலங்களில் தீர்க்கதரிசியானவர்கள் ஒரு கூட்டமாக இருந்து கொண்டிருந்தார்கள், அல்லது ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறதுனால புதிய ஏற்பாட்டு காலங்களிலே கிறிஸ்துவால் அவர் தீர்க்கதரிசியாக வெளிப்படுகிற போது எப்படி தெரியுமா வெளிப்பட்டார்? துணிந்து செயல்படுவதற்கு இறங்கின ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள். இந்த சம்பவத்திலும் துணிந்து எப்படி செயல்பட்டாங்க? அவங்க நல்லாவே தெரியும், பரிசேயர் சதுசேயர் இருக்கிறாங்க, இவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். இந்த காரியத்தை செய்கிற போது இந்த பண்டிகை எடுத்துக்கொண்டு நடவு என்று சொன்னால், அல்லது இந்த இடத்துல அற்புதம் நடக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு சிரமங்களை கூரைகளை பிரித்து இறக்குகிற போது அதில் இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலைகளை கண்டு இந்த பரிசேயரும் சதுசேயரும் ஏதாவது நம்ம மேல கோபப்படுவாங்க. அது எல்லாவற்றையும் இவர்கள் பொருட்டாகவே எண்ணவில்லை. அந்த இடத்திலே வரக்கூடிய உபத்திரவத்தையும் துன்பத்தையும் நெருக்கடிகளையும் நிந்தையினையும் அவமானத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாதபடி இவர் எதிர்த்தாலும் பரவாயில்லை, இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இறங்குகிறார்கள். கிறிஸ்துவனுடைய அருட்பணியாளர்களும் அப்படியான ஒரு விசுவாசத்தை நிமித்தமாக தன் ஊழியத்திற்காக ஆங்காங்கே போய் கடந்து சென்றிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய மண்ணிலே கூட மிஷனரிகள் கடந்து வந்து ஊழியம் செய்த போது இந்த விசுவாசத்தின் ஊழியத்தை தான் செய்தார். அங்க போன எங்க நாடு கஷ்டப்பட்ட பரவாயில்லை, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தங்களை தியாகமாக்கி. ஆனால் வருகிற போது அவர்களுக்கு நல்ல தெரியும் உபத்திரவம் வரும் என்று சொல்லி உபத்திரவத்தையும் அனுபவித்து எதிர்க்க வேண்டிய இடங்களில் எதிர்த்து இவங்க இதை செய்கிற போது பரிசேயர்களுடைய ஆணவம் அடங்கினது, பரிசேயர்களுடைய அகம்பாவம் அடங்கினது. இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு துணிவோடு கூட இந்த பணிவிடைகளை செய்வதற்காக இறங்கினார். ஆண்டவர் இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தையை இந்த உலகத்துல சுமந்து கொள்வதற்கு 3 நபரை தெரிந்து கொண்டார். ஒன்று ராஜாக்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி மக்களை நியாயம் விசாரிக்கக்கூடியவர்கள். இரண்டாவது ஆசாரியர்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு விளக்கமா சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். மூன்றாவது தீர்க்கதரிசிகள், ஆண்டவரிடத்திலிருந்து ஒவ்வொரு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றதாக மக்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். கொரோனா நோய் தொற்று இருக்கிறது, இந்த காலங்களில் நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொடுத்து அதை நாம் செயல்படுத்துகிறோம் என்று சொன்னால் அதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு பண்பு. பல இடங்களில் தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுவாங்க, சொல்லிட்டு விட்டுருவாங்க. பல இடங்களில் அந்த கொரோனாவை குறித்துதான் ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 2020 இப்படி ஒரு வியாதி வரும், அது வருகிற போது 10 ஆண்டுகள் நடக்கும் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு கேரளாவிலே வெள்ளப்பெருக்கு வந்த போது ஒரு போதகரானவர் வெள்ளப்பெருக்கு வரும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னார். இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தில் கொள்ளக்கூடிய விசுவாசம் குறைந்து போய்விட்டது. இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடிய போதகர்கள் கூட ஒரு சில காலங்களிலே அதை சொல்லி அப்படியே விட்டுறாங்க. அவர்கள் எல்லாம் யோனாவினுடைய விசுவாசத்தை போலத்தான் இவர்களுடைய விசுவாசம் காணப்படுகிறது. நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் செய்கிறார் பாப்பன்னு சொல்லி நோட்டில் எழுதி வச்சு ஒரு மலையில போய் உட்கார்ந்து செய்கிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடிய தீர்க்க தரிசன பணிவிடைகள் தான் பெருகி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய பணிவிடை என்ன தெரியுமா? இன்னைக்கு இது என்ன வேணுமோ அதை ஆண்டவர் சொல்லுவது ஏற்றுக்கொண்டு அதை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமே. கொரோனா வியாதி தொற்று வந்துட்டது. இந்த காலகட்டத்தில் இதை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதன்படி செயல்படுகிறோமே, அது தீர்க்க தரிசனத்தின் ஒரு பண்பு. இந்த ஜனங்கள் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த அந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க மனசுக்குள்ள தெரிகிறது, என்ன செய்யணும், இப்போ ஆண்டவர்கள் சுகம் பெற வேண்டும், என்ன செய்யணும், கூரையை பெறி இவரை உள்ளே இறக்கி இவர் சுகம் பெறட்டும் என்று சொல்லி அவர்களுக்குள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பணிவிடையினுடைய ஒரு முழுமை ஒரு தீர்க்க தரிசனத்தின் பணிவிடை. இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு என்ன செய்யணும், இந்த காலகட்டத்தில் இந்த பிணியை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொண்டு செயல்படுவது கூட தீர்க்க தரிசனத்தின் ஒரு பண்பாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா காலகட்டத்தினுடைய நெருக்கடிகளை நாம் எதிர்கொள்ளுகிற போது இந்த 2 சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுங்க. நம்மள பணிவிடைக்காரங்க, நம்ம எல்லாரும் நம்மை பெருமையானவர்களை வைத்துக் கொள்வதற்கோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்மை பெருக்கிக் கொள்வதற்கோ எந்த விதத்தில் பயன்படுத்துவதற்கு இந்த ஒரு கால சூழ்நிலை நமக்கு கொடுக்கப்படவில்லை. மக்களுக்கு பணிவிடை செய்வதற்காக பல இடங்களில் பணிவிடையினுடைய தரங்கள் கூட ஆராயப்படுகிறது. பணிவிடை செய்வதற்காக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். 2வது நெருக்கடிகளை எதிர்கொண்டு
கொண்டு சவால்களை கடந்து, கடினங்களை கடந்து, நிந்தைகளை கடந்து, இது உபத்திரவம் வரும் என்று சொன்னால் அதை கடந்து, பல வேளைகளில் நம்ம நினைப்போம் மக்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு நோய் தொற்று வந்து விடாதா, அவர்கள் அதை கடந்து, எனக்கு தெரியும் எங்களுக்கு நோய் தொற்று வந்தாலும் எங்களை பாதுகாத்துக்கொண்டு பணி செய்ய வேண்டுமே. அந்த மாதிரியான ஒரு பணிவிடைகளை ஆண்டவர் சபைகளிலும் எதிர்பார்க்கிறார், தேசத்திலும் எதிர்பார்க்கிறார், ஜனங்கள் கூட்டமாக இருக்கிற இடங்களிலும் எதிர்பார்க்கிறார். அந்த வகையிலான ஒரு பணிவிடைகளை செய்வதற்கு, அந்த வகையில் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. ஆமென். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்து புதுப்பித்துக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்படுத்தி பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமஇடத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் யாவரும் இருக்கிற இடங்களிலே ஆராதனை நிறைவுக்காக 472வது ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 472. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து துதிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். Oh
ஜெபம் செய்வோம். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள படிக்கும், அவரோடு கூட உறவாட படிக்கும். நம்மையே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். நம் அனைவரும் சம்பூரணமான நிலையில் இல்லை. நம் அனைவருக்கும் நெருக்கடியான அனுபவங்கள் உண்டு. கேளுங்கள், நிறைவானபடி பெற்றுக் கொள்ளுவீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை படித்துக் கொண்டு ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு, அவருடைய அன்பின் செட்டைகளுக்குள் தொடர்ந்து நம்மை மறைத்துக் கொள்ளும்படிக்கு நாம் ஒரு மனதோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை நினைத்துக் கொள்ளுவோம், நம்முடைய துணைகளை நினைத்துக் கொள்ளுவோம், நம்முடைய பிள்ளைகளை பெற்றோரை நினைத்துக் கொள்ளுவோம், நம்முடைய திருச்சபையை நினைத்துக் கொள்ளுவோம், நம்முடைய தேசத்தையும் நாம் நினைத்துக் கொள்ளுவோம். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாதி கொற்றை ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றி போடும் படிக்கும், கர்த்தருடைய கிருபையின் வல்லமை வெளிப்படும் படிக்கும், மகிமையாக வெளிப்படுகிற ஆண்டவருடைய அற்புதங்கள் வெளிப்படும் படிக்கும். இந்த வியாதி தொற்று மாறி போவதற்காய் நம்முடைய விசுவாசம் ஒரு காரணமாக இருக்கட்டுமே, நம்முடைய விசுவாசம் ஒரு காரணமாக இருக்கட்டுமே. ஆண்டவரால் ஆகும், ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லு, என்னுடைய வேலைக்காரன் சொந்தமாவான் என்கிற நூற்றுக்கதிபருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்ட ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தினாலே இந்த வியாதி தொற்று மாறுவதற்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளட்டுமே. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்போம். தகப்பனே, உம்முடைய நடத்துதல்களுக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் ஆராதனையிலும் இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வியாதி தொற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் காத்துக் கொண்டு இருக்கிறோம். மருத்துவமனையிலே இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்காத என்று சொல்லி பலர் அழுது கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பெற்றோர், தங்கள் பிள்ளைகளுக்காய், தங்கள் சகோதரர்களுக்காய், தங்கள் சகோதரிகளுக்காய், தங்கள் போதகருக்காய், தங்களுடைய உறவினர்களுக்காய், தங்கள் கிராமத்தில் வாழுகிற மக்களுக்காய் கண்ணீரோடு நோக்கி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. அவர்களுடைய விசுவாசத்தினுடைய உறுதிப்பாடை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவர் அன்பு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு இந்த வியாதி தொற்றிற்கு உட்பட்டிருக்கிற ஜனங்கள் பரிபூரணமான சுகத்தை கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வெளிப்படுத்தி இருக்கிறோம் வல்லமை. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மக்களுக்கு இது போன்ற தொற்று வியாதி வந்த போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை பாதுகாத்தேன், தம்முடைய வல்லமையினை அனுப்பி ஜனங்களை பாதுகாத்தேன், தம்முடைய மகிமையான கிரியைகளை ஜனங்களுக்கு முன் வெளிப்படுத்தினேன். இந்த கால சூழ்நிலைகளிலும் எங்கள் ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படுவதை எங்களுடைய கண்கள் காணட்டும். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆரோக்கியம் என்று சொல்வதை ஜனங்கள் அறிந்து கொண்டு எங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய அனுபவங்கள் இந்த ஜனங்களுடைய கண்கள் காணட்டும். நாங்களும் பார்ப்பதற்கு ஆண்டவர் அருள் தார். எங்கள் திருச்சபைக்காய், அனைத்து குடும்பங்களுக்காய், அனைத்து மக்களுடைய தேவைகளுக்காய், அவரவர் நிறைவேற்றக்கூடிய பணிவிடைகளுக்காய், பிள்ளைகளுடைய கல்விக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தில் நன்மைக்கு ஏதுவானதாக ஒவ்வொரு நாளும் வேண்டியவற்றை ஆண்டவர் பூரணமாய் நிறைவேற்றிக் கொடுத்து சம்பூரணத்தின் பாதையில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆறுதலை, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பலத்தை பெற்றுக் கொள்ளட்டும். திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்க முடியாது என்று சொல்லி உலகம் ஏளனப்படுத்தினது. ஆனால் அவருடைய நண்பர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து திமிர்வாதக்காரனுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்தேன், திமிர்வாதக்காரனை எழுந்து நடவென்று சொன்னேன். அவன் படுக்கையை அவனே எடுத்துக்கொண்டு நடப்பதற்கு ஆண்டவர் பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தினேன். அந்த ஆற்றல் எங்கள் விசுவாச பிள்ளைகள், எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் அனைவருக்குள்ளும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்ந்து ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த வியாதி தொற்று காலத்திலே இந்த ஒரு
லாக்டவுன் ஏற்பட்டிருக்கிறதுனாலே பல நெருக்கடிகளை பல பிள்ளைகள் சந்தித்திருக்கிறார்கள். அன்றாடம் வேலை செய்து தங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய பிள்ளைகள் இந்த நாட்களில் வேலைக்கு செல்ல முடியாதபடிக்கு நெருக்கடியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டை ஆளுகிற தலைவர்கள் பல முயற்சிகள் எடுக்கிறார்கள். அனைத்தும் மாய்க்கப்படவும் எங்களுடைய ஜனங்கள் பசி பட்டினி பிடியிலிருந்து விடுபடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவர் அனுக்கிரகங்களை பெரிதாக தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, ஏழைகளுக்கு தருகிற கால சூழ்நிலைகளுக்காய் நன்றி. விவசாய நிலங்கள் செழிப்பதற்கு ஆண்டவரின் அனுக்கிரகம் அதிகமாய் பெருகட்டும். எங்களுடைய திருச்சபைகளுக்காய், எல்லா திருச்சபைகளுக்காய், விசுவாச குடும்பங்களுக்காய், ஊழியர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியர்கள் அனைத்தையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வெகு விரைவில் இந்த வியாதி தொற்று தீர்க்கப்படவும், நாங்கள் ஆலயத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் பெருகவும் ஆண்டவர் அருள்தாரும். மிஷனரி ஊழியர்கள் பணித்தளங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நெருக்கடிகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளில் எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து இந்த ஆராதனையில் பங்கெடுப்பதற்கு எங்களுக்கு உதவி தந்தேன். இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து மக்களுடைய ஜெப தேவைகளை, மறைந்து கிடக்கக்கூடிய வேண்டுதல்களையும், ஒவ்வொருவரும் எந்த தேவைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ அனைத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நன்மையின் பாதையில், கிருபையின் பாதையில், சேமத்தின் பாதையில் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி தர வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய திருவுறவும் நம் அனைவரோடு என்றும் நின்று சதா காலங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. Amen.